வறுமை சூழல்ல இருந்த அந்த பையனுக்கு வயசு 10. அப்போ அவங்க அம்மா தவறிடுறாங்க. அறியாமையாலும் மூட நம்பிக்கையாலும் நிறைஞ்சிருந்த சமூகம் அந்த நேரத்துல. அதுல இருந்த அந்த பையன் சின்ன வயசுலயே தன்னை ஒரு சாதாரண பத்திரிகையாளரா உருவாக்கிக்கிறான். 500க்கும் மேற்பட்ட சாதனையாளர்களை அவருக்கு நேர்காணல் எடுக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அதை வச்சு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த சாதனையாளர்களோட சூத்திரங்கள், வெற்றி சூத்திரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புத்தகமா அவன் எழுதுறான். அந்த புத்தகம் தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு சொல்ற நம்ம நெப்போலியன் ஹில்லோட புத்தகம். இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையிலையும் வறுமையான நிலையிலையும் அந்த பையன் தன்னோட இலக்கை என்னைக்குமே மாத்திக்கல. அந்த இலக்குக்காக அவன் கடினமா போராடினான். போராடினது மட்டும் இல்லாம அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு 500க்கும் மேற்பட்டவங்களோட அனுபவத்தையும் அவங்களோட வெற்றி ரகசியத்தையும் எடுத்து மற்ற எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக அழகா ஒரு புத்தக வடிவுல கொடுத்திருக்காரு. அந்த புத்தகம் அந்த காலத்துல மட்டும் இல்ல, இப்பவுமே ரொம்ப ரெலவெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பவுமே ரொம்ப பொருத்தமாக இருக்கு எல்லா தலைமுறையினருக்கும். அதனால உங்களுக்கும் ஒரு இலக்கு இருந்துச்சுன்னா அதை கைவிடாதீங்க, கொண்டு போயிட்டே இருங்க.